ஏல விளையாண்டது போதும் வாங்கல கட்டையை போட்டு வாழ என்கிட்ட வா வா மேக்ஸிமஸ் கூப்பிட்றாங்க ப்ரோ வா ஏல யாரில் இவ்வளோ வேகமாக வர்றான் சார் இவன் தான் சார் வளர்த்துக்கிட்டான் ஃபோன் வந்தால் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் சார் கோவம் வந்தா ஓடுவானா ஏல ஏல அப்படி கடந்து ஓடிக்கிட்டு இருக்க இல்ல ஏல இதுக்குதான் இப்படி கடந்து ஓடினியால ஆமாம் சார் நீங்கள் என்ன நினச்சிங்க நீ ஓடுறத பார்த்து நீ ஏதோ கபடி பிளேயரு உன்னைய மோட்டிவேஷன் பண்ணி இந்தியா டீம்ல விளையாட வைக்கலான்னு பார்த்தா சார் என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லை தொடச்சிட்டு வா ஏல ஏல காலங்காத்தில் வயிற்று கலக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தில் தின்ன இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா தான் சார். நைட்டு வேலையிலேருந்து வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை சாப்பிட்டாலே போதும் சார், அடுத்த நாள் காலைல வயிறை கலக்கிடுது. ஏல புரோட்டானா அவ்வளோ பிடிக்குமோ? என்ன சார் இப்படி கேட்கீங்க? 2 புரோட்டா வாங்கி கொடுங்க, உங்களே அடிப்பு சார். சரி வாழ இல்லை சார். இந்த கடையில் புரோட்டா தட்டுருக்கியா? சாப்பிட்டு பாரு, கேவலமாக இருக்கும். அண்ணே ஒரு 3 புரோட்டா சாப்பிட கொடுங்க சார். 5 எத்தனை வேணுமோ சாப்பிடல. அப்படியே சார்? அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 5, எனக்கு ஒரு 4, எங்கள் அக்காவுக்கு ஒரு 3, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 புரோட்டா கட்டுங்க சார். ஏல அவ்வளோலாம் என்கிட்ட காசு இல்லை. அண்ணே 3 புரோட்டா சாப்பிட கொடுங்க. அண்ணே இந்த பையனை நல்லா பார்த்து வச்சுங்க, இதுக்கு மேலே வந்து புரோட்டா கேட்டால் கொடுக்காதீங்க, இன்னும் சுத்தாளிச்சிடும் போல. அந்த வாத்தியார் தான் 3 புரோட்டா ஓசியில் வாங்கி கொடுத்தான்ல, அப்புறம் ஏன்டா வந்து எக்ஸ்ட்ரா சால்னா கேட்டு அந்த மாஸ்டரை போட்டுடுச்ச வாத்தியார் அவர். அந்த மாஸ்டர்கிட்ட பேசிட்டேன், எதுக்கும் பயப்படாதீங்க. ஏல அந்த ஆள் கண்ணில் 1 மாதம் படாமல் இரு, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி சார், காப்பாற்றிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுங்க, நல்ல கபடி பிளேயர் அவனுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா. அதை பற்றி தான் சார் பேசலான்னு வந்தேன். என் பிள்ளைக்கு கபடி இப்படிலாம் வேணாம் சார், செட் ஆகாது. ஏங்க நல்லா விளாட்ற பையன், அவனை விடுங்க, அவன் போக்கில் விடுங்க. சார் நான் விளாண்டுருக்கேன் சார், நான் விளாண்டுருக்கேன் சின்ன வயசில், ஒரு பாயிண்ட் எடுத்தது கிடையாது. அப்படியே உங்களை மாதிரியே ஒரு வாத்தியார் எனக்கு நல்லா கபடி வரும்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி எங்கள் அப்பா நான் வாரம் காசை போட்டு போயிட்டு இருந்தான். அது மாதிரி எங்களால் ஏமாற முடியாது சார், அதனால் கபடிலாம் வேணாம் சார், தயவு செஞ்சு வேணாம். ஐயா அவன் விளையாடலனாலும் வருஷம் பீலா போயிட்டு தான் இருக்கான், 14 மார்க்கை தாண்டது கிடையாது. நீங்கள் ஒரு பிடி சார் தானே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தயவு செஞ்சு விட்டுருங்க சார். கணக்கு டீச்சருக்கு எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ லெவலில் படிப்பான்னு எனக்கு தெரியும் சார். தனியாக வேணா கவனிக்கிறேன் சார், தயவு செஞ்சு ப்ளீஸ். அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? டே கிட்டான் கபடிலாம் வேணாம், தூக்கி போடு, படிக்கிற வேலையை பாரு. சார் சார் நான் நல்லா கபடி விளையாடுவேன் சார், ப்ளீஸ் சார். சார் என்னை விட்டு நான் இந்தியன் டீமில் கூட செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏது நீ இந்தியாவுக்காக ஆட போகிற? இல்லை இதில் இந்தியா எங்கே இருக்குன்னு சொல்லல. சாரி சார், நான் இந்தியாவை காட்டி பிடிக்க மாட்டேன் சார். இல்லை கிட்டா நீ போய் விளாட்ல போ. தேங்க்ஸ் சார். யார் கேட்குறேன், நான் பார்த்துக்கிறேன் போ. சரி அப்போ நீ வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு வா. இதா நீ வாழ, ஒரு கபடியில் செட் ஆகுது, நீ வா. அக்கா அக்கா எனக்காக நீ ஒரு ஆள் தான் சப்போர்ட் பண்ண, இப்போ நீயே இப்படி பேசுன என்னக்கா? கிட்டா சரிங்க தாயோ கிட்டா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. கிட்டா அப்போ நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போ. யோ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா ஊவான்ட்டு இருக்கீங்க. நான் போய் ஊர் டீம்ல விளாண்டுக்கிறேன். சரி கிட்டா ஏன் வளர்த்துக்கிட்டான், நான் வளர்த்துக்கிட்டாங்க கிட்டா. கண்ணவ மனசிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தட்டை இல்லடா. ஏ தாயோ, இந்த பயலுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியே, ஒழுங்காக கபடி விளாண்டானா இல்லை உருப்படியாக ஒரு வேலைக்காச்சும் போனானா பாரு, ஒரு இடத்துலையும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? குழந்தைங்களுக்கு போய் கடா வெட்டினா வச்சு ஏதாச்சும் நல்லதாக நடக்குதான்னு பார்ப்போம். ஐயோ தம்பி இல்லை கிட்டா, ஏ ஏப்பா 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 என்னப்பா பிரச்சனை? யோ நானே முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், என் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டாயா? முத்தம் கொடுத்துட்டானா?
பார்த்துக்கிறப்பா அவனுக்கு கல்யாணம் இன்னும் பண்ணலப்பா அந்த மைண்ட் தான் ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் தப்பா இருக்காதுப்பா விட்டுருங்கப்பா அதை ஐயோ ஏய் படி போலாம் புத்தோட இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த தம்பி 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 ஆம்பளப்பா எப்ப சொல்லுங்க ஏன்னா எனக்கே முத்தம் கொடுக்குற என் பொண்டாட்டி கூட எனக்கு முத்தம் கொடுத்த 40 வருஷம் ஆகுதுடா அப்படியே சொன்னேன் கேட்டியா இந்த கபடிலாம் வேணாம் அந்த வாத்தியார் பச்சை கேட்கான்னு சொன்ன கேட்டியாடா என்ன தாயோ புரியுதா அப்ப சத்தியம் பண்ற சத்தியம் பண்ணு இன்னும் 1 மாசம் பொறுமையா இருப்பேன் சத்தியம் பண்ணு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ப்பா அது வரைக்கும் யாருக்கும் முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா சத்தியம் பண்ணு இல்ல சத்தியம் பண்ணல பண்றா காட்சி முத்தி போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இல்லை தப்பா எடுத்துக்காதப்பா தம்பி பையனோட ஃபோட்டோலாம் இருக்குப்பா இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுப்பா கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்கப்பா பெரிய போய் கிடக்குறான் சரிங்க சரி கண்டிப்பாக சரிங்கப்பா கமான்ல கிட்ட கமான் இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டணும் கபடினா கிட்டாங்கிற பேர் வரணும் உங்க அப்பா மூஞ்சில கரிய பூசணும் இடல கண்டால இடல பற ரெக்க கட்டி பற கரெக்டு நல்லா சொல்லுங்க சார் இந்த கபடியில் அவனை முந்தின எவனுமே இருக்கக்கூடாது